நம்ம பகல் இரவு அப்படின்னு 2 பொழுது. சாமி பகல் இரவு அப்படின்னு ஒன்று இல்லைன்றார். எப்பொழுதுமே பிரகாசம் இருக்குன்றாரு. அதை ஒன்று மறைச்சிருக்கின்றார். அந்த மறைச்சு இருக்கிறதுனுடைய நிழல் தான் உனக்கு இரவா தெரியுது அப்படின்ற. அந்த மறைச்சிருக்கிறத அது திரையோ ஏதோ ஒன்று, அதை நம்ம நீக்கணும். நமக்கு இந்த பகல் இரவு அப்படின்ற அந்த 2 பொழுது பகல் பொழுது நமக்கு தேவையானதை செய்து கொள்வதற்காகவும், குடும்பத்துக்கு தேவையானதை செய்து கொள்வதற்காகவும், தொழில், பொருளாதாரம், இப்படி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வதற்காகவும், இரவு நாம ஓய்வு எடுப்பதற்காகவும் சொல்லி நாம அது மாதிரி பழகிருக்கோம். நாம அந்த மாதிரி பழகி வச்சிருக்கோம். ஆனா இயல்பாவே அதுக்கு எல்லாருமே பழகுனதுனால இப்போ 6:30 மணி, இன்னொரு 7:30, 8, 9 மணி நெருங்கும் போது எல்லாருக்கும் அந்த மைண்டு எப்படி ஆயிடும்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு அந்த ஒரு உள்ள மனசு சொல்ல ஆரம்பிச்சோம். அதே இப்ப காலையில பாத்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், இல்ல விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம முழிச்சோம்னா விடிஞ்சிருச்சா, அப்ப பகல் பொழுது வந்துருச்சு, இனி நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு பழக்கத்துக்கு நம்ம வச்சிருக்கோம். இப்ப இது இப்படியே பழகி பழகி பகல் இரவு பகல் இரவு பகல் இரவுன்னு சொல்லி நம்ம இந்த 2 பொழுதுகளையும் கடந்து போயிட்டு இருக்கோம். இதுல நம்ம இலகுவாக கடக்க முடியாமல் இருக்கிறது நைட்டு தான். நம்ம அதை கடக்க முடியல. ஏன் கடக்க முடியல அப்படின்னா, அது அப்படி சொல்லுவீங்க, நம்ம தான் தூங்கிடுறோம்னா நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா, நம்ம தூங்குறது தான் நமக்கு பிரச்சனை. நம்ம தூங்குறது தான் நமக்கு பிரச்சனை. அப்ப அதுல இருந்து எப்படி வெளியில வரணும், தூக்கத்துல இருந்து எப்படி வெளியில வரணும், இத பெரியவங்க சொல்லும்போது, சித்தர்கள் சொல்லும்போது தூங்கி தூங்காமல்னு சொல்லி சொல்றாங்க. தூங்கி தூங்காமல், அங்க தூக்கத்தையும் சொல்றாங்க, தூங்காம இருக்கிறத பத்தியும் சொல்றாங்க. இது தவநிலைகள்ல மெய்ஞானத்துல இது மாதிரி பார்த்தோம்னா, அறிவியலா ஒரு மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் சரியில்லைன்னா வராத நோயும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மருத்துவர்கிட்ட போனா நல்லா தூக்கம் வருதா, நல்லா பசிக்குதா அப்படின்னு, நல்லா மோஷன் போதா, அந்த இயற்கை சம்பந்தப்பட்டது கரெக்டா இருக்கா உனக்கு அப்படின்றத காமனா கேட்பாங்க. அதுல உணவும் தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசிக்கணும், சாப்பிடணும், நல்லா தூக்கம் வரணும், தூங்கணும். சரி, நம்ம தூங்குறோம், எப்படி தூங்குறோம்? ஏன்னா இந்த தூக்கத்துக்கும் கண்ண மூடி தூங்குறோம், கரெக்ட். இந்த தூக்கத்துக்கும் தவத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது சாமியே சொல்றார். தூக்கத்துல என்ன நடக்குதோ அதை தான் நான் முழிச்சிருக்கும் போது சொல்லித்தாரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க அசோக்கு, நம்ம கண்ணை மூடிதான் தூங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கரெக்ட். இப்ப நம்ம கண்ணை திறந்து கொண்டே தவம் செய்யறோம், இது விழிப்பு நிலை. கண்ணை மூடி தியானம் செய்யறாங்க வெளியில, இல்லையா? அது விழிப்பு நிலையான இல்லை, சரியா? இப்ப கண்ணை திறந்துகிட்டே நம்ம தவம் செய்யறோம், அது விழிப்பு நிலை. கண்ணை திறந்து கொண்டே தவம் செய்யும் பொழுது நமக்கும் என்ன வருது? தூக்கம் வருது. கண்ணை மூடிக்கிட்டே தவம் செய்யறாங்க, தியானம் செய்யறாங்க, அவங்களுக்கும் தூக்கம் வருது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கண்ணை திறந்துக்கிட்டே தியானம் பண்றதுனால
நாம தூக்கத்துக்கு போறதில்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையின் பிரகாரம் நம்ம தூக்கத்துக்கு போறதில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க கண்ணை மூடி தியானம் பண்றதுனால மனசு உள்ள திரும்பிடுது, அதனால நமக்கு ஜாக்கிரதையா இருக்கும், நமக்கு தூக்கம் வராதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டுலையுமே இந்த தூக்கம்ன்ற உணர்வு நிலை வந்துகிட்டே இருக்கு. இது எப்படி நடக்குது? கண்ணை திறந்துகிட்டே தியானம் பண்ணுகிற நமக்கும் தூக்கம் வருது, கண்ணை மூடிக்கிட்டே தியானம் செய்யக்கூடிய அவர்களுக்கும் தூக்கம் வருது. சரி, ரைட்டு, இப்ப அவங்களுக்கு கூட டக்குன்னு பதில் சொல்லிடலாம், கண்ணை மூடிக்கிட்டே தியானம் பண்றதுனால கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம கண்ணை திறந்துக்கிட்டே தானே பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு எப்படி தூக்கம் வருது? அந்த தூக்கம்ன்ற நிலை எப்படி வருது? இது நிறைய பேருக்கு நமக்கு நடக்கிறது தானே. அந்த நிலை எப்படி வருது? சரி, அப்போ தூக்கத்துக்கு அதுதானே என் பயணம் பண்றான். அதுல கவனிச்சுட்டே இருக்கும்போது மனம் ஒழுங்கி நம்ம எங்க போறோம், ஜாக்கிரதையில இல்லைன்னா தூக்கத்துல போயிடும். ஜாக்கிரதையில இருந்தா விழிப்பு நிலையிலே இருக்கும். கண்ணு தந்துன்னு தூங்கிடும், கண்ணு தந்துன்னு இருக்கும். தூக்கத்துக்கு கொண்டு போயிடும், தூக்கத்துல வந்துடும். இப்ப பாருங்க, அவங்க கண்ணை மூடுனாங்க தூங்குனாங்கன்றது கூட நம்ம ஏத்துக்கலாம். நீங்க கண்ணை திறந்துதானே உட்காந்துருந்தீங்க, எப்படி தூக்கம் வந்துச்சு? அது சாமி சொல்லிட்டார், மனம் போய் ஒடுங்குறதுனாலதான் நீ தூங்குற படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டார். இது சாமி என்ன சொல்லிட்டாரு, நமக்கு புரியறதுக்காக சொல்லிட்டார். நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போய் மனம் ஒடுங்குது, மனம் உள்ள வர்றதுனாலதான் நம்ம தூங்குறோம், அதெல்லாம் உண்மை. மனதை உள்ள வர வைக்கிறதுக்கு ஒண்ணு நடக்குது, மனதை உள்ள வர வைக்கிறதுக்கு ஒண்ணு நடக்குது இல்லையா? அது என்ன? போய் உள்ள போய் ஒளிகின்ற அசைவற்ற தன்மை கொடுக்கும் போதுதான் அந்த மயக்க நிலை வருது. அப்பா ஆட்டோமேட்டிக்கா அந்த மயக்க நிலை தான் உறக்கத்துக்கு போகும். ரச வாயுக்கள் செயல்படுறது வாயு சரியில்லாதனால கண்மூடி வந்துடும். மனசு ஆலோசனை நிறுத்தும் போது மனசு ஆலோசனை நிறுத்தும் போது பாருங்க, ஒருத்தனுக்கு கஞ்சா கொடுத்துட்டான், ஒருத்தனுக்கு என்ன செஞ்சிட்டான், கஞ்சா கொடுத்தாச்சு. இப்ப கஞ்சா கொடுத்தா அவனுடைய நிலைமை என்ன? இப்ப அவனுக்கு மனசு வேலை செய்தா செய்யலையா? எப்படி செய்யலைன்பீங்க? எப்படி செய்யலைன்பீங்க? மனசு வேலை செய்தா செய்யலையா? செய்யுது இல்லையா? இப்ப நமக்கு எவனோ ஒருத்தன் உள்ள கஞ்சா கொடுக்குறான், சீரியஸா தூக்கம் எப்படி நடக்குதுன்னா, நமக்குன்னா நமக்கு இல்லை, நம்ம மனசுக்கு எவனோ ஒருத்தன் உள்ள கஞ்சா கொடுக்குறான். வெளியில வேலை பார்க்குறானோ உள்ள வேலை பார்க்குறானோ, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவனுக்கு ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், உள்ள கஞ்சாவை தூக்கி கொடுத்துட்டான். இந்த கஞ்சாவுக்காக அவன் உள்ள வந்துட்டான். புரியுறதுக்காக தான் அதை யூஸ் பண்றேன் நான் அந்த வார்த்தையை. ஆமா, ஏன்னா கஞ்சான்றது தப்பான வார்த்தை இல்லை, அது ஒரு மருந்து, பெரிய மாமருந்து அது. ஆமா, கரெக்டான முறையில சுத்தி பண்ணி சாப்பிட்டா அது மருந்து, அது எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மனமானது போதைக்கு அடிமையாகி உள்ள வருது. அதுதான் நீங்க மயக்கம்ன்றீங்க, உள்ள வருது. சரியா? அது எது செய்யுது? சிரசை பிரதானம்ட்டாரா? அப்ப அது எது செய்யுது? எதை தொடர்பா வச்சுக்கிட்டு அது உள்ள வருது? ஏன்னா இது நம்ம உடனே தூங்கலை, இல்லை படுத்துட்டோம் உடனே தூங்கலை. அப்போ மனசு வெளியில தான் இருக்கு. அப்ப இருக்கிறவனை உள்ள கூப்பிடறதுக்கு ஏதோ ஒரு சூட்சமா உள்ள நடக்குது. அது எப்படி நடக்குது? இது தவத்துல ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அதான் தவத்துல ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். கண்ணை திறந்து வச்சு தியானம் பண்ணக்கூடிய நமக்கும் தூக்கம் வருது ஒரு கட்டத்துக்கு மேல அப்படின்னா, அங்க ஏதோ ஒண்ணு நடக்குது.
கண்ணை மூடிக்கிட்டே தியானம் பண்ணக்கூடிய அவங்களுக்கும் தூக்கம் வருதுன்னா அங்க ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆக இந்த ஏதோ ஒண்ணுன்னு ரெண்டு இடத்துலயும் ஒரே விஷயம் தான் நடக்குது. அது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. தூக்கம் எப்படி அந்த நைட்ல வாட்ச் பண்ணும்போது வந்து தூக்கம் வரும்போது அப்படியே அதே குறிப்பா வரும்போது வந்து உடம்பு ஃப்ரெஷ் ஆயிடுங்க. தூக்கம் கலந்துருக்கு ஒரு வாரம் 1 நாள் ஃபுல்லா அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆயிடுங்க. மறுபடியும் வந்து ஃபுல்லா அந்த நைட் ஃபுல்லா வந்து எப்போ தூக்கம் வந்து அதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் நைட்ல தூங்குவாங்க. ஆனால் காலைல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது வந்து நீங்க தூக்கத்தினுடைய பலன் சொல்றீங்க இல்ல, அதுதான் நீங்க தூங்குனீங்க தூங்கலைன்றத விட தூங்கி தூங்காம இருந்ததுக்கான பலன் சொல்றீங்க. நான் கேட்கறது அது எதன் அடிப்படையில நடக்குதுன்னு கேட்கிறேன். அது ஏன் சுரக்குது? அது இது படி பார்த்தா நம்ம இந்த ரீதியில பார்த்தா ஜீவன் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பண்றது ஜீவனா தான் இருக்கும். ஏன்னா ஜீவன் கிட்ட தான் நம்ம நெருங்கணும். அது மேபி அது ஒரு காரணம் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அம்மா சயின்ஸா படிச்சிருக்கனால யோசிச்சு பார்த்தாங்க, வேற வழியில் இதை சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தாங்க. சரியா? இல்லை, உண்மை வந்து அதுதான். ஆமா, நல்லா கேட்டுக்குங்க. பூனை கண்ணை மூடிருச்சுன்னா என்னன்னு நினைக்கும்? உலகம் இருந்துருச்சு. இப்ப அப்படிதான் இருக்கு நம்மளுடைய ஞான நிலை. பூனை கண்ணை மூடிருச்சு, இந்த உலகம் இருந்துருச்சு. பகல்ல பூனை கண்ணை மூடி இரவு வந்துருச்சு. சரியா? இப்ப சயின்ஸ் அம்மா சொன்ன மாதிரி நமக்கு வந்து அந்த ஹார்மோன் சுரக்குது. அந்த மெலட்டோனியம் செரோட்டோனியம் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து சுரக்குது. அது எப்ப சுரக்குதுன்னா இருட்டா இருந்தா மாத்திரம்தான் சுரக்கும். இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா பகல்ல அது சுரக்காது, இரவு வந்தாதான் சுரக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி பிரிச்சுட்டோம் அப்படின்னா பொழுதுல வச்சு பிரிச்சுட்டோம். பகல் பொழுது இரவு பொழுதுன்னு பிரிச்சுட்டோம். ஆகையினால பகல் அது சுரக்காது அப்படின்னு பிரிச்சுட்டோம். சரி, அப்படி பார்த்தா பகல் ஒருத்தன் தூங்குறானே, மெலட்டோனியம் சுரந்தா தான் ஒருத்தனுக்கு தூக்கம் வரும். அப்ப பகல்ல ஒருத்தன் தூங்குறானே, அவனுக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு? அதுதான் எப்படி சுரந்துச்சு? இருட்டானா தானே சுரக்கும். இது பகல்ல இல்ல. பூனை கண்ணை மூடிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கண்ணை மூடிடுச்சு. இப்ப கண்ணை மூடுனா உடனே தூங்குனாரான்னா இல்ல, ஏன்னா அது ப்ராசஸ் ஆகி அது அதுல இருந்து ஹார்மோனை சுரக்க வச்சு, இதான் கஞ்சா, இது சுரக்கிறது தான். ஆமா, இப்ப வெளியில இருக்க மனசு இவர் இங்க சுரந்த உடனே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாரு. டக்கு டக்குன்னு எல்லா லைட்டையும் உள்ள ஆஃப் பண்ணுவாரு. எல்லா லைட்டையும் உள்ள ஆஃப் பண்ணோடனே இப்ப ஆட்டோமேட்டிக்கா உலகம் இருட்டாயிடும். ஆமா, பழமொழி தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆட்டோமேட்டிக்கா உலகம் இருட்டாயிடும். அப்ப என்ன செய்ய? மனசு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவன் தான் மனதுக்கு தேவையானதை தூக்கி போட்டானே சுகமா இருக்கிறதுக்கு. அப்ப தூக்கத்தை விட மனசுக்கு வேற எதுவும் சுகம் இல்லைல்ல, அது உள்ள வந்துடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடுது. சரியா? இப்ப கண்ணை மூடிட்டு தியானம் பண்றவங்களுக்கு அது இயல்பா நடந்துரும். ஏன் அப்படின்னா அவங்க கண்ணை மூடிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யுது? இருட்டாயிருச்சு. இந்த உலகம் இருட்டாயிருச்சு. பகல் பொழுது இரவு பொழுதாக மாறிடுச்சு. நான் அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அந்த கொஞ்சம் டைம்னா ஒரு 10 நிமிஷம் எடுக்கும், 15 நிமிஷம் எடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்றவங்களுக்கு 15வது நிமிஷம் வரும்போது தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப அது தூக்கத்துக்கு கொண்டு போயிடுது. சரியா? இப்பதான் வந்து அவர் சொன்னார் பாருங்க பின்னாடி, நான் ரொம்ப நேரம்லாம் தூங்கல, நான் சும்மா கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன், ஆனா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னார்ல. அது இப்ப இவங்களுக்கு நடக்கும். யாருக்கு? கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா 15வது நிமிஷம் அந்த ஹார்மோன் சுரந்து மனம் உள்ள வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அவங்களே அறியாம ஒரு 20 நிமிஷம் என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படியே உட்காந்து தூங்கியிருப்பாங்க. இப்ப இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு விழிப்பு நிலை வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, அவங்களுக்கு தூக்கமே வராது. அடுத்து என்ன ஆயிடும்? தூக்கமே வராது. அது ஒரு ஜாக்கிரதைக்கு போயிடுறாங்க, வர ஆரம்பிச்சிடும். ஆனா போனது அவங்களுக்கு
தெரியல. இதுதான் விஷயம். அந்த தியானம் முழுமை அடையல. சரியா? பாருங்க, இப்போ நமக்கு வருவோம். நம்ம கண்ணை திறந்து தியானம் பண்றோம். சாமி இப்படி கொண்டு வந்துட்டாரு. நம்ம விழிப்பு நிலையில கண்ணை திறந்து தியானம் பண்றோம். நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நல்லா உன்னிச்சு நல்லா ஷார்ப்பா கூர்மையா பார்த்து கதியை ஏற்றி இறக்கி நல்லா அப்படியே டீப்பா அப்படியே போயிட்டே இருக்கும். நல்லா தெரியுது நம்ம டீப்பா போறோம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. நல்லா இது மாதிரி என்னைக்குமே வந்ததுல நல்லா அழகா போயிட்டே இருக்குன்னு அப்படியே உணர்ந்துகிட்டு இருக்க நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம எங்க போனோம்னு நமக்கு தெரியாது. 5 நிமிஷம் நமக்கே தெரியாது. நீங்க 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க தூங்கி இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். நீங்க தூங்கிட்டோம். நம்ம அடடா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நல்ல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கூட்டிட்டு போச்சு, எப்படி நம்ம தூங்கணும் இந்த இடத்துல தெரியலையே. அப்ப எது வேலை பார்த்துருச்சு? சுரப்பி. உலகம் இருண்டுருச்சு. உலகம் இருண்டுருச்சு. இப்ப தூக்கத்தை வென்றவன் யார சொல்றாங்க? இங்க படுத்திருக்கான் பாருங்க, சாமானியன். அவனை சொல்லல. வெளியில வித்தை வாங்காம சாமானியன் படுத்து தூங்குறான் பாருங்க, அந்த தூக்கத்தை சொல்லல அவங்க. நீ விழிப்பு நிலையில கண்ணை திறந்து உள்ள போகும்போது இந்த இடத்த இந்த 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 பாலத்தை நீ கடக்கணும் பாரு, அங்கதான் நீ என்ன செய்யக்கூடாது? சுளுத்தி ஜாக்கிரதை. கரெக்ட், கரெக்டுங்கம்மா. அதுதான் சாமி சொல்றாரு. ஆமா, அங்க வந்து தூக்கம் வருது பாரு, அதை நீ கடக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அது சயின்டிபிக்கா அது வேலை பார்க்குது. டப்புன்னு என்ன செய்யுது? ஹார்மோனை சுரக்க விட்டு போனோம், தெறிக்க விட்டுருது. தெரிச்ச உடனே மனம் என்ன செய்யுது? சடனா எல்லாம் சடன் ஆன உடனே உள்ள ஓடி வர்றாரு. பார்த்தா நம்ம தூங்கிடுறோம். இந்த 5 மினிட்ஸ் நம்மளே அறியாம என்ன செஞ்சிடறான்? தூங்கிடுறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜாக்கிரதை வருது. நல்லா போயிட்டு இருந்துச்சு, இன்னும் திடீர்னு தூங்கிட்டோம், வேலை செய்ய ஆரம்பிச்சது, திடீர்னு தூங்கிட்டோம், ஐயோ விட்டுட்டோமோ அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு நாளும் என்னன்னா இந்த 5 நிமிஷத்தை கடக்கிறது எப்படி? இந்த 5 மினிட்ஸ் நாம இவ்வளவு நேரம் பாடுபட்டு அங்க ஒரு 5 நிமிஷம் வருதே, இந்த 5 நிமிஷத்தை நமஸ்காரங்க கடந்து போவது எப்படி? இருங்க இருங்க 5 நிமிஷம். இப்ப அது ஹார்மோன் சுரக்காம இருக்கணும். ஹார்மோனு சுரக்காம இருக்கணும். சுரந்தா என்ன ஆயிடும்? தூக்கம் வந்துடும். நல்லா கேட்டுக்குங்க. ஆனா ஒரு சாதாரண மனிதன் தூங்குவதற்கு அந்த ஹார்மோன் சுரப்பது தான் வேலை சிறந்தது. அதனாலதான் அவன் ரீஃப்ரெஷ் ஆகி எனர்ஜி ஆகி பூஸ்டப் ஆகி திரும்ப ஓட ஆரம்பிக்கிறான். நல்லா கேட்டுக்குங்க. ஆனா ரொட்டீன் வாழ்க்கை அது. இப்ப அதே ஹார்மோன் நமக்கு சுரக்கும், நம்ம அதை தடுக்க முடியாது, அது சுரக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம அங்க வந்து அந்த இருள்நிலையை கடக்காம ஞானத்தை அடைய முடியாது. அப்ப அந்த இருள்நிலையை கடக்கும் போதெல்லாம், அந்த பாலத்தை கடக்கும் போதெல்லாம் இவர் ஹார்மோன் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு? சுரந்துகிட்டே இருப்பார். ஹார்மோனை சுரந்துகிட்டே இருப்பார். அப்ப தூக்கத்துக்கு மயத்துக்கு நடுவுல நம்ம என்ன செய்வோம்? மாறி மாறி போயிட்டு வந்துகிட்டே இருப்போம். இது ரொம்ப சிக்கலான இடம். அங்க உள்ள டிராவல் ஆகுறதுல நமக்கு ரொம்ப சிக்கல் சவாலான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 45 நிமிஷம் 50 நிமிஷம்லாம் கதி பண்ணி நிஷ்டை பண்ணி போயிடுவீங்க. நல்லா தூக்கிட்டு போயிடும் உங்களை, அழகா ஜம்முன்னு ராக்கெட்ல மாதிரி தூக்கிட்டு போயிடும். பட்டாருன்னு அங்க அப்படி ஹார்மோனை இது பண்ணி அடிச்சு விடாரு பாருங்க, எப்ப தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதை கடக்கிறது சிரமம். இப்போ அதை கடந்தாகும். இப்ப அந்த சுரப்பிக்கு வந்து பகல் இரவெல்லாம் கிடையாது, அதுக்கு பகல் இரவெல்லாம் கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னா, நீ கண்ணை மூடிட்டேன்னா நான் வந்துடுவேன் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஒருத்தனை வந்து நல்ல கம்பேக்ட் பண்ணி நல்ல இதெல்லாம் பண்ணி ஒரு அறையில லைட் ஹீட் எதுவும் வைக்காம அவனை உள்ள தள்ளி மூடிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 நிமிஷம் பாடுபடுவான் இந்த இருட்டு அறைக்குள்ள. கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடும். ஒரு மூளையை காட்டி உட்காந்துருவான். உட்காந்தானா என்ன ஆகும்? தூக்கம் வந்துடும், தானா வந்துடும். தூக்கம் தானா வந்துடும்.
இப்போ மறுபடியும் அதே இருட்டு அறைக்குள்ள தானே இருக்கான், திரும்ப முழிக்கிறான்ல. இப்போ அந்த ஜாக்கிரதை எங்கிருந்து வந்தது? ஏன் அப்படின்னா அந்த இருட்டு அறை 24 மணி நேரமும் இருட்டாதான் இருக்கும். 24 மணி நேரமும் இருட்டாதான் இருக்கும். ஆனா அவன் மறுபடியும் அந்த தூக்கத்துல இருந்து என்ன செஞ்சுட்டான்? விழிப்புக்கு வந்துட்டான். எப்படி வந்தான்? ஏன்னா இருட்டா இருந்தா தான் அங்க ஹார்மோன் சுரக்குது, சுரப்பி வேலை பார்க்குது, அது தூக்கத்துக்குன்னே படைக்கப்பட்டிருக்கு, தூக்கம் வந்துடும் அப்படின்றோம். ஆனா அதை தாண்டி என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தூக்கத்துல இருந்து விழிப்பு நிலைக்கு வந்துட்டான். இது எப்படி நடந்தது? யாருக்கு? சரி நமக்கு சொல்லுங்க. நமக்கு சொல்லுங்க. சரி அது கூட அப்படி ஒத்துக்கலாம். சரி எனர்ஜி கிடைச்சது, அது வந்தாச்சு அப்படின்னு திரும்ப இதே தான் அவங்களுக்கும் கரெக்ட் பதில். இதே தான் அவங்களுக்கும், சாதாரண மக்களுக்கும் உள்ள ஒரு பிரகாசம் அவங்களுக்கு என்ன செய்யுது, வருது. இருட்டிலே இருந்து இருந்து அவங்க தூங்கி தூங்கி தூங்கி, அதுவும் இருட்டு தானே, தூக்கமும் இருட்டு தான். அது நமக்கு இப்போ முழிச்சிருக்கும் போது என்ன வேலை செய்யுதோ, அதாவது முழிச்சு தியானம் பண்ணும் போது என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை தான் சாதாரண நேரம் தூங்கிட்டு இருக்கும் போதும் அது வேலை செய்யுது. அந்த பிரகாசம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது, முழிப்பு வந்துருச்சு. இப்ப பொழுது வந்து விடியுதுன்றது வெளியில கிடையாது, வெளியில கிடையாது, நமக்கு உள்ளதான். பொழுது இருள்வதும் விடிவதும் நமக்கு உள்ளதான். ஒருத்தன் 12 மணி வரையும் வேலை பார்த்துட்டு நைட்டு மறுநாள் 12 மணி வரையும் தூங்கிட்டே இருக்கான். ஆனா நல்ல சூரியன் நல்ல ஜன்னலை காட்டி அடிக்குது இல்ல, ஆனா என்ன செய்யறான், தூங்கிட்டே இருக்கான். இன்னும் உனக்கு பொழுது விடியலையான்னு கேட்பாங்க. உண்மை அதுதான், அவனுக்கு பொழுது விடியலை. எங்க, வெளியில இல்ல, உள்ள அவனுக்கு பொழுது விடியல. அந்த இருள் இன்னும் நீங்கல, அது இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவன் தூக்கத்திலே இருக்கான். அந்த இருள் பிரகாசம் ஸ்டார்ட் ஆகி வந்த உடனே அந்த இருள் தானா போயிடும். சரியா? நமக்கு எங்க அது நடக்குது, நீங்க தான் சொல்லணும். அது ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் முடியாதனால அந்த ஜாக்கிரதை வரலையோ, ஏதோ ஒரு ப்ராசஸ் உள்ள நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி அந்த சக்தி நிலையை வந்து பொது தன் வழியா போகும் எல்லாமே. ஆமா, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாதனால அந்த விழிப்புணர்வு வரலையோ, பிடிக்க முடியலையோ. அது தூக்கத்துலமா நம்ம இங்க நான் நம்ம தவம் பண்ணும்போது ஒரு நாள் ப்ராசஸ் எண்ட் ஆகல, டெய்லி ட்ரை பண்றோம், முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். கரெக்ட். அந்த ப்ராசஸ் வந்து முடிவுக்கு வரல. மேபி அது வந்து அடைஞ்சதுன்னா, ஏதோ ப்ராசஸ் அடைஞ்சதுன்னா அந்த விழிப்பு நிலை வரும். சரி, ஒரு 10 நாள் எடுத்துக்குவோம். ஒரு 10 நாள் அதே நம்ம இப்ப கண்டினியூஸா பண்றது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு மண்டலமோ இல்ல அந்த மாதிரி போய் உட்காந்தா மேபி அது கம்ப்ளீட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. நம்ம வெளில போயிட்டு தான் வந்தோம். அதுதான் இப்போ ஒரு 10 நாள் எடுத்துக்குவோம். 10 நாள்லையுமே கூட உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நல்லா கேட்டுக்குங்க, நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் எல்லாமே பழக்கப்பட்டது தான். எல்லாமே பழக்கப்பட்டது தான். இப்போ பிரச்சனை நமக்கு எல்லாமே பழக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், தூங்குறோம், என்ன எல்லாமே. ஏன்னா அதனுடைய பழக்கத்துக்கு தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். இது அது கேட்குது, யூரின் போகிறோம், மலங்கழிக்கிறோம், எல்லாம் அது வந்து அழகா கம்ப்யூட்டர் மாதிரி சிஸ்டம் போட்டு வச்சிருக்கு. அதனால நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுது. அப்படின்னும் போது நம்ம என்னதான், அதான் சாமி சொல்றாரு, ஜாக்கிரதை ஜாக்கிரதையில் ஜாக்கிரதைன்னு சொல்றாரு இல்லையா. அதான் என்னதான் நீங்க போனாலும் அது அந்த டான்னு பில்லடிச்ச உடனே அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடும், வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்ப அதை கன்வெர்ட் பண்றது எப்படி? தூங்கி தூங்காமல் சுகம் காண்பதுன்றார். அதுலயே ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. தூங்கி தூங்காமல் சுகம் காண்பது அப்படின்ட்டார். நமஸ்காரம். நிஷ்டையில் இருக்கும்போது அது நடக்குது. அதான் சொல்றேன், ஒரு 40 நிமிஷம் நிஷ்டை போறோம், இல்லை ஒரு 20 நிமிஷமே போறோம் அப்படின்னா அந்த நிஷ்டை போகும்போதே உங்களுக்கு தூக்கம் வந்துடுதுல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கிடுறீங்கல்ல, அப்புறம் முழிச்சு பார்த்தா ஐயோ தூங்கிட்டோமே, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு
அப்படின்னு வருதுல்ல, அந்த 5 நிமிஷம் தூக்கம் ஏன் நடக்குது? ஹார்மோன் சுரக்குது, அதனாலதான் நடக்குது. அதை எப்படி மாத்துறது? முடிச்சுட்டு நம்ம நினைக்கிறோம், நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான். முடிச்சுட்டு தான் நினைக்கிறோம், ஆனா அது முடிக்கல. முடிச்சுட்டு தான் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குனு ஆயிடுச்சு, மாற்றம் நடக்குது தெரியுது. விடுறதுனாலதான் அது எனக்கு ஒரு நாள் மாட்டுதுன்னா, அதனால எனக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியல. சுழிமுனை மூலமா மாறுங்க. சுழுமுனையை தான் நீங்க கவனிக்கிறீங்க, சுழுமுனையை கவனிச்சுட்டே இருக்கீங்க. நல்லா கவனிச்சுட்டே இருக்கும்போது 20 நிமிஷம் தாண்டும் போது எல்லாமே பிளாக் ஆயிடுது. எல்லாமே என்ன ஆயிடுது? ஆமா, செட்டில் பிளாக் அப்படியே செட்டில் ஆயிடுது, எல்லாம் பிளாக் ஆயிடுது, கருப்பாயிடுது. இந்த கருப்பு வந்து இரவாக பதிவுக்கு போகுது. ஒடுங்குமே, ஏன்னா அதுதான் பொழுது என்ன ஆயிடுச்சு, பொழுது அடைஞ்சிருச்சு. அதனால இப்ப அவரு வந்து ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிட்டாரு. மனசு என்ன ஆகுது? போதைக்கு அடிமையாகி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இது பிரச்சனை என்னன்னா ஃபுல்லா ஒழுங்கிடுச்சுன்னா அப்படியே தூங்கிடுவாங்க. அதுவும் உண்டு. ஆனா இது என்ன பண்றா, வெளில வந்து தான் போகுது. அதுதான் ஏன் அப்படின்னா, இப்ப பகல்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தெரியும் இங்க வெளியில பகலா இருக்கு, உள்ள இருட்டா இருக்கு. நம்ம இப்ப வேலை செய்யறதா தூங்குறதா? இது ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். வெளியில இருக்கவா நான் உள்ள இருக்கவா நான் கேட்டுட்டு தான் வருவான் நான் அப்படின்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால பகல்ல நடக்கும்போது இல்லையா? ரோட்ல போறோம், உங்களே இந்த சைட்ல பார்த்து பிடிச்சிட்டு போறேன். அப்போ நான் வந்து உங்களை பார்த்து நீ கையாட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்க, நான் அப்படி பார்த்துட்டு எங்கேயும் பார்த்துட்டு போயிருக்கீங்க. அப்போ கவனம் இல்லாத அது நீங்க சொல்றது வந்துங்க, நம்ம ஒன்ன ஸ்டெடியா ஃபாலோ பண்ணும்போது டக்குன்னு இந்த சைட்ல யாராவது கையாட்டினா டக்குன்னு நம்ம என்ன செய்வோம், யாரோ கையாட்டுறாங்கன்னும் போது கவனம் சிதறல். இது வந்து கவன சிதறல். கவனம் பார்க்க மாட்டேன், உங்களை பார்க்கவே இல்லையே நீங்க. அப்போ மனசு வேற எங்கேயும் போயிட்டு கவனம் வேற எங்கேயும் இருந்ததுனால உங்களை நான் பார்க்கவே இல்லையே. நான் கையாட்டினேன், இது பண்ணேன், நீங்க கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை முடிச்சுட்டே போறேன். இப்ப ஜாக்கிரதையிலே போறீங்க, நீங்க ஜாக்கிரதையிலே போறீங்க, அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் கேட்கறது, நீங்க இப்ப ஜாக்கிரதையிலே போறதோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜாக்கிரதையே வரல, ஏன் வரலன்னு தான் கேட்கிறேன் நான். கவனம் இல்லாத அதுதான் இப்ப நான் சொன்னேன். கவனம் இல்லாதது ஏன் அப்படின்னா, நான் ஸ்டெடியா ஒன்ன ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சடனா இங்கிட்டு வந்து ஐயா நீங்க வந்து கையை தூக்கி இப்படி அசைச்சிங்கன்னா நான் என்ன செய்வேன், டக் ஒரு நூல் தான், என்னடா கையை அசைக்கிறாரு இப்படின்னு நான் திரும்பும் போது அது என்ன ஆயிடுது, அவ்வளவு நேரம் நான் கவனிச்சது ஸ்லிப் ஆயிடுது. திரும்ப நான் இங்க பார்க்கும்போது எப்ப இருந்து ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ இன்னும் முற்று பெறல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இதையும் கவனிக்கல, நீங்க ஸ்டெடி ஃபோக்கஸாவே போயிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆனா கம்ப்ளீட் பண்ணி நெருங்கும் போது ஒரு 5 நிமிஷம் நீங்க இல்லை, நீங்களே இல்லை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் திரும்ப உங்களுக்கு ஒரு அந்த ஜாக்கிரதை வருது. ஜாக்கிரதைனா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதோ இல்ல ஏதோ ஒண்ணு நடந்து நீங்க பாக்குறீங்க, என்ன நடந்துச்சு 5 நிமிஷம் நம்ம இங்க இல்லையே, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப இது தூக்கமா மயக்கமான்னு நமக்கு தெரியல. அப்ப உள்ள சயின்டிபிக்கா ஏதோ ஒண்ணு நடக்குது. ஏன் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னா, சாமி சித்த வித்தையை அப்படிதான் வச்சிருக்காரு. ஆமா, அழகா அறிவியலாவும் வச்சிருக்காரு, மெஞ்ஞானமும் வச்சிருக்காரு, விஞ்ஞானமும் வச்சிருக்காரு. அப்ப ஏதோ ஒண்ணு அங்க நடக்கிறதுனாலதான் இது ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலை நடக்குது. அதனாலதான் நான் சொன்னேன், சாதாரணமா தியானம் பண்றவங்க கண்ணை மூடும் போது தூக்கம் வர்றது சகஜ நிலை, அது வந்துதான் ஆகும். ஏன்னு கேட்டா இருட்டாயிருச்சுன்னா அது மூளை வந்து அது வேலையை அதை பார்க்க ஆரம்பிச்சிருது, உள்ள அந்த சுரக்க ஆரம்பிச்சிருது. அதனால அவன் தூக்கத்துக்கு போயிடுறான். நம்ம முழிச்சுக்கிட்டே தானே இருக்கோம் அப்படின்னா அது எப்படி நடக்குது அப்படின்னா, உள்ள இருட்டு வருது. அப்ப பகல் இரவுன்றது வெளியில கிடையாது, அப்ப உள்ள இருக்கு. பகல் இரவுன்றது உள்ள இருக்கு. அப்ப சாமி என்ன சொல்றாரு, பிரகாசம் வரும் பொழுது நீ அந்த மயக்க நிலையிலிருந்து வெளியில வாரேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இதுவரை நமக்கு தெரியுதா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அது சுரக்கிற நேரம், அந்த சுரக்காமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப அது சுரந்தா தூக்கம் வந்துடும். எல்லாம் செஞ்சுதான் நீங்க இந்த நிலைக்கே வாரீங்க. அந்த சிம்பிளி ஃபார்மேட்லாம் நீங்க முடிச்சுதான் இந்த ஸ்டேஜுக்கே வர்றீங்க, இந்த இடத்துக்கே வாரீங்க. வெளிச்சம் தானா வர வைக்க முடியாது. நான் அதனாலதான் அந்த பாட்டையும் சொல்லி சொன்னேன், தூங்கி தூங்காமல் சுகம் காண்பதுன்றார்.
தூங்கி தூங்காமல் தன் ஜீவன் தன் சுழிமடத்தை வந்து உட்காரணும். உட்கார்ந்தாக்கா அப்போ வந்து விழிப்புணர்வு இருக்கும். எந்த தூக்கம் வராது, ஜீவன் வராது. அப்படியே 4, 3, 5, 7 ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு இருக்கும் நம்மகிட்ட. வர வர நம்ம படுத்தாலும் தூக்கம் வராது. இப்ப நீங்க சொன்னது ஐயா சொன்னாருங்க. நீங்க இப்ப சொன்ன ரிசல்ட்டை தான் நீ வர்றதுக்கு முன்னாடி அவர் அனந்தராமன் ஐயா கரெக்டா சொன்னார். சேம் ரிசல்ட் தான் சொன்னார். அதெல்லாம் உண்மைதான், அது பொய்யே கிடையாது. அது ஒரு ஸ்டேட்டு. நான் இப்ப என்ன சொல்ல, இடைப்பட்ட நேரத்துல நீங்க இது எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயம், எல்லா வித்தியார்த்திகளுக்கும் நடக்கிற விஷயம். இப்ப கோதண்டத்தை விட்டுருவோமே, எல்லா வித்தியார்த்திகளுக்கும் நடக்கிற விஷயம். டக்குன்னு தூக்கம் வந்துருச்சு. நீங்க 5 நிமிஷம் இங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியல. ஆனா ஆசனத்துல தான் உட்காந்துருக்கீங்க, முத்திரையில தான் இருக்கீங்க, எங்க போனோம்னே தெரியல. அப்படின்றதுக்குள்ள டக்கு நீங்க எங்க போனீங்கன்னே தெரியல. இது இன் பிட்வீன் நடக்கக்கூடிய செயல் என்ன? ஆனா தூக்கம் தான். நீங்க தூங்கிட்டு தான் இருந்தீங்க. அது அங்க சுரக்குது. சுரந்ததுனாலதான் இது நடக்குது. நிஷ்டை இல்லாம ஆழ்ந்த நிலையில உள்ளுக்கு வந்துடும். அந்த ஆழ்ந்த நிலையில உள்ளுக்கு பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு செகண்ட் அப்படின்னு ஒரு செகண்ட் ஆகும். ஏற்று பண்ண ஒரு நாள் நடந்தாலும் இவ்வளவு நேரம் ஆச்சா, நம்ம வந்து 4 hour ஆச்சு, 3 hour ஆச்சா, ஒரு செகண்ட் இப்படி சரி, இப்ப பாருங்க, பிரம்ம முகூர்த்தம் நல்லா கேட்டுங்க. பிரம்ம முகூர்த்தம் சயின்ஸ் பிரகாரம் இரவு வந்துருச்சுன்னா அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால மனுஷன் தூங்கிடுறான்றது அறிவியல் கண்டுபிடிப்பு. இப்ப பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது 3ல இருந்து 5:20, 2 வைங்க, 2ல இருந்து 5:20 அப்படியே கூட வச்சுக்குவோம். சரியா? ஆனா நமக்கு தூக்க நேரம்ன்றது முன்னாடியே 7 மணிக்கே அலாரம் அடிச்சிருச்சு. ஏன்னா பொழுது சாஞ்சிருச்சு. இப்ப 7 மணிக்கே இது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இரவு வந்தா தூக்கத்துக்கான சுரப்பி தன்னுடைய ஹார்மோனை சுரந்து மனிதனுக்கான தூக்கத்தை கொடுக்குது, வர வைக்குது அப்படின்றதுதான் விஷயம். சரியா? ஆனா பாருங்க, 12 மணி வரையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனை மணி வரையும்? 12 மணி வரையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நைட் ஷிஃப்ட் எல்லாம் விடிகிற வரையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா? ஆனா அவங்க யாரும் தூங்குறது இல்லை. ஆனா இரவு தானே, ஹார்மோனு சுரக்கிறது இல்லை. நல்லா கேட்டுங்க. அப்படிதானே? வெளிச்சத்திலே இருக்காங்க, எடுக்கல அவங்க. நல்லா கேட்டுக்குங்க. ஆனா ஒருத்தன் சிஸ்டத்துல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் நைட்டு. ஆனா என்ன ஆகுதுன்னா அப்படியே போகும். இது எப்படி நடந்துச்சு? ஏன்னா அவன் வந்து கண்ணையை மூடலையே. அதுதான் ஏன் உடல் அசதினால ஒரு ஸ்டேட் போகுது இல்லையா? கான்ஷியஸ், அப்புறம் சப்கான்ஷியஸ், அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ், அப்படி ஒரு ஸ்டேட்டை கடந்து போற நிலையை தான் நம்ம சொல்றாரு. ஆமா சொல்றாரு. இப்ப ஐயா சொன்னாரு உடல் அசதினால ஒரு பாயிண்ட் மாத்தி சொல்லிட்டாரு. அப்போ மயக்கம். நீங்க சொன்னது சரி, அசதி தான் கரெக்ட். பட் ஆனா உடலுக்கு கிடையாது. மனம் அசதி ஆனதுனால, மனசு டயர்டானதுனால, இப்ப இங்க வந்து நைட் அவர் கண்ணே முழிச்சிருக்கனால, லைட் எல்லாம் போட்டிருக்கனால, ஹார்மோன் சுரக்கலைனாலும் மனசு என்ன ஆயிடுச்சு? டயர்ட் ஆயிடுச்சு, சோர்ந்துருச்சு. மனம் சோர்ந்ததுனால நான் கொஞ்ச நேரம் என்ன செய்ய போறேன்? ரெஸ்ட் எடுக்க போறேன்னு அவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிச்சாரு. அவர் உள்ள வந்த உடனே கண் என்ன ஆயிடுச்சு? மூணு உடனே உலகம் என்ன ஆயிடுச்சு? இருட்டான உடனே என்ன ஆயிடுச்சு? ஹார்மோனு சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பக்கத்துல இருக்கேன்னு சொல்றான், போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வான்றான். இது வெளியில முடிஞ்சுதா? இப்ப இதே பாயிண்ட் உள்ள பாருங்க. நம்ம ஏன் தூங்கணும்? ஏன்னா உள்ள பிரகாசம் இருக்கு. ஆனா ஏன் தூங்கணும்? மனசு உள்ள வந்துருச்சு. ஆமா, கதியை எடுத்து சோர்வாகி உள்ள வர்றதுக்கு தான் கதி கொடுத்தாரு. ஏன்னா அது டயர்டானதான் உள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் உள்ள வந்துட்டார். சரியா? அதைத்தான் சாமி இன்னொரு இடத்துல சொல்றாரு, மனம் உள்ளே வந்து என்ன செய்யுது? ஆலோசனை செய்யுது அப்படின்றாரு.
இப்ப ஆலோசனை செஞ்சுக்கிட்டே இருந்தா அவருக்கு டயர்டு வராதா? வரும்ல. அவருக்கு டயர்டு வந்தா என்ன ஆயிடும்? கண்ணு மூடிடும். மூடுனா இருட்டு வந்துடும். வந்துச்சுன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? ஹார்மோனை சுரக்க வச்சா தூக்கம் வந்துடும். இது உள்ள நடக்குது. இப்ப ஜாக்கிரதை யாருக்கு? ஜாக்கிரதை யாருக்கு? மனசுக்கு. ஜாக்கிரதை உங்களுக்கு கிடையாது. ஜாக்கிரதை யாருக்கு? மனசுக்கு தான் ஜாக்கிரதை. இப்ப நம்ம ஜாக்கிரதையை யாருக்குன்னு நினைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். சொல்லியே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சாமி முன்னிலையா வைக்கிறதே மனசைதான் கொண்டு வந்து வைக்கிறாரு. மனம் அங்க டயர்ட் ஆகுது. சரியா? இது உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. 2 மணி பிரம்ம முகூர்த்தம், 5:20 வரையும் வச்சுப்போம். தவத்தை விட்டுருங்க. ஆனா இவர் 7 மணிக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். யாரு? உள்ள இந்த சுரப்பின்றவரு ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவன் தான் போதை அவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 7 மணில இருந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. தேய் தூங்கு 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 தூங்குன்னு சொல்லிட்டே இருக்காரு. நம்ம 7, 8 ஆக்குறோம், 8, 9 ஆக்குறோம், 10 ஆக்குறோம். ஓரளவுக்கு சொல்லு பேச்சு கேட்டேன். 10 மணிக்கு என்ன செஞ்சிடறான்? படுத்துறான், தூங்கிடுறான். 10, 11, 12, 1, 2. சரியா? ஆனா அவருடைய ஒர்க்கிங் டைம் எவ்வளவு தெரியுமா? 2, 3 வரையும் தான். அதுக்கு மேல அவர் ஹார்மோனை ஸ்டாப் பண்ணிடுவார், சுரக்க வைக்க மாட்டார். சரியா? அதுக்கப்புறம் ஒருத்தன் தூங்குறானே, அப்ப ஹார்மோன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும்? எந்திரிச்சு ஆகணும். ஆனா தூங்குறானே, ஏன் தூங்குறான்? ஏன் வரல? சாமி சொன்னதை கவனிங்க. ஏன் வரல? மனம் உள்ள வந்து என்ன செய்துனாரு? ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, நல்லா கேட்டுக்குங்க. நீங்க தூங்கல, உங்களை படுக்க வைக்கிறதுக்கு ஹார்மோன் சுரந்தது. நீங்க படுத்துட்டீங்க. மனசு உள்ள வந்து அவர் வேலையை அவர் பார்த்துட்டே இருந்தாரு. இப்ப இவர் வேலையை பார்த்தாரு. 7 மணில இருந்து சொல்லி உங்களை 10 மணிக்கு படுக்க வச்சு அங்கிட்டு 2 மணி வரையும் அவர் வேலையை பார்த்தாரு. 2 மணிக்கு மேல அவர் டியூட்டி முடிஞ்சது. அவர் டியூட்டியை முடிஞ்சு அவர் கிளம்புறாரு. இப்ப ஆலோசனை பண்ணிட்டு இருந்தவன் டயர்ட் ஆயிட்டான். டயர்டான தூங்க ஆரம்பிச்சா நீங்க எந்திரிக்க முடியல. புரியுதா? நீங்க எந்திரிக்க முடியல. அப்புறம் எப்படி பிரம்ம முகூர்த்த தியானம் செய்யறது? அப்ப சீக்கிரமா தூங்கணும். யாரு? அவர் வேலை செய்யறாரு பாருங்க, அந்த கஞ்சா வச்சிருக்கான் பாருங்க, அவன் வேலை செய்யும் போதே தூங்கிடணும். அவன் சொல்ற நேரத்திலேயே தூங்கிடணும். சரியா? அந்த நேரத்துக்கு ஒருத்தன் 7 மணிக்கே படுத்து தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ப்பா 11, 12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும். வந்துருதா? அந்த அனுபவிச்சிருக்காரு பாருங்க. அடுத்து நீங்க படுக்கவே முடியாது, தூக்கம் வராது. தூக்கம் வராதா? இப்போ ஒரு சித்த வித்தியார்த்தி உட்காந்து தியானத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அங்கிட்டு கிட்டத்தட்ட 2.5 3 மணி நேரம் தியானம் பண்ண போறோம். சரியா? இப்ப அங்க நம்ம கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்றோம். உலகம் இருட்டா இருக்கு வெளியில, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம்ன்றது உலகம் வந்து இருட்டா இருக்கு. ஆனா நம்ம ஒரு விளக்கு வச்சிருக்கோம், கண்களை உயர்த்திட்டோம், உள்ள ஜெபம் பண்றோம், தியானம் போயிட்டே இருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே என்ன செய்யுது? தியானம் போயிட்டே இருக்கு. இப்ப அங்க லைட்டா என்ன ஆகுது? திரும்ப மறுபடியும் தூக்கம் வரப்போகுது. இது ஏன் நடக்குது? அவருக்கு திரும்ப என்ன செய்யறார்? ஆமா, உள்ள ஒரு இருட்டு வருதுல்ல, அவர் என்ன நினைச்சாரு? மறுபடியும் உலகம் இருண்டு போச்சு, ஆகா நமக்கு திரும்ப டியூட்டி கொடுத்துட்டான், நாம திரும்ப என்ன செய்யணும்? ஹார்மோனை அவனை தூங்க வைக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு கொடுக்குறாரு. இப்ப இங்க தூங்காம இருக்க வைக்கிறது யாரு? மனசுதான். உங்களை தூங்காம வச்சுக்கிறது மனசுதான். ஆமா ஆமா. அப்ப நீங்க எதை டயர்டாகாம பாத்துக்கணும்? மனசை டயர்டாகாம பாத்துக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சீக்கிரமா தூங்கணும். இவ்வளவுதான் சூட்சமா. நேரத்துக்கு தூங்கணும். இந்த ஒரு நூலை ஜம்ப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த அனந்தராம அவர் சொன்ன கதை தான், தூக்கமே வராது, கிடையாது, முடிஞ்சு போச்சு.
ஆமா. போன் பார்த்தாலும் அந்த மெலட்டோனின் வந்து கம்மியாயிடும். போன் பார்த்தோம்னா பார்க்கறது கம்மியாயிடும். கம்மியாயிடும். வராது. சரியா? உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க மனதின் பிரகாரம் ஜாக்கிரதையாக அந்த பயணத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் இருள் என்கிற நிலைமை வரும். உள்ள நம்ம டிராவல் ஆயிட்டு இருப்போம். அப்பவும் இந்த பார்ட் வேலை செய்யும், அதனுடைய வேலையை நிறுத்தாது. அப்பவும் அது அந்த அமிலத்தை, அந்த ஹார்மோனை சுரக்க வைக்கும். ஆனால் அதைத்தான் சொல்றாங்க, அது அமிர்தமாக மாறும்ன்றாங்க. அது அமிர்தமாக மாறும் சொல்லி சொல்றாங்க. நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது சில நேரங்கள்ல உங்களுக்கு உச்சம் தலையில அப்படி ஸ்ப்ரே பண்ண மாதிரி ஸ்ப்ரே பண்ண மாதிரி யாரோ நம்மளுக்கு உச்சந்தலையில ஸ்ப்ரே பண்றாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அப்படி ஒரு நம்ம அந்த வாட்டர் கேனை வச்சு ஸ்ப்ரே பண்ணோம்னா எப்படி இருக்கும், ஊத்துற மாதிரி. சிலருக்கு டிராப் டிராப்பா அப்படியே சுட்டு சுட்டா இறங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அது வேலையை தான் செய்யும். ஆனா இதை ஜாக்கிரதையில இருந்து பாக்குறது யாரு? மனம். சிலிப்பு அது மாதிரி. அது ஜாக்கிரதையில இருந்து பாக்குறது எது? மனசு. நீங்க வச்சுக்க வேண்டியது மனதை ஜாக்கிரதையில வச்சுக்கணும். அதுக்கு நீங்க நேரத்துக்கு தூங்கணும். நீங்க நேரத்துக்கு தூங்காம லேட்டா தூங்குனீங்கன்னா மனம் ஜாக்கிரதைக்கு வரவே வராது. அவர் திரும்ப என்ன செய்வாருன்னா, நீங்க ஒரு எல்லா வேலையும் பார்த்துட்டு 12 மணிக்கு நீங்க தூங்கிட்டு திரும்ப ஒரு 3 மணிக்கு நம்ம எந்திரிச்சு தியானம் பண்ணோம் அப்படின்னா மனம் எப்படி தெரியுமா டியூன் ஆயிடும்? இவன் எப்படியும் உட்காரத்தான் போறான். உட்காந்தான்னா நம்ம போய் உள்ள போய் நம்ம படுத்துக்குவோம், அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டோம். நமக்கு என்ன கிடைக்கும்? அவன் படுத்தா தான் என்ன, உட்காந்தா தான் என்ன? நம்ம தானே போய் ஒடுங்க போறோம். நம்ம பாட்டுக்கு ஒடுங்கிக்கிறோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஆமா, அவன் என்னைக்கு ஜாக்கிரதைக்கு வந்து ஞானத்துக்கு போறானா போய்க்கிறட்டும், நமக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில அது பாட்டுக்கு நின்னுக்கிறோம். புரியுதா? இப்ப அவனுக்கு உண்டான வேலையை நம்ம நேரத்துக்கே செஞ்சு முடிச்சோம்னா அவனுக்கு வேற வேலை இல்லைல்ல. சரி, நம்மளும் பேசாம இப்படியே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ரெடி ஆயிடும். இதுதான் விஷயம். இத வந்து கரெக்டா ஆர்டர் பிரகாரம் எடுத்து அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சரியா 10 நாள் தான். நான் சொல்றது ரொம்ப ஜாஸ்தி, 5 நாள் தான். அழகா என்னென்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கீழே வந்துடலாம். இதை நம்ம கரெக்டா செய்யணும். இந்த செய்ய முடியாததே நம்மளுடைய பெரிய பின்னடைவா இருக்கு. இன்னொரு விஷயம், ஆஸ்பத்திரிலாம் ராத்திரி 12 மணிக்கு இது பண்றாங்க. மறுபடியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க தொடர்ந்து செய்யறாங்கல்ல, தொடர்ந்து செய்யறாங்க. அவங்களுடைய பயிற்சி முறை வேற. நீங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் செய்யறீங்க, அவங்க 8 மணி நேரம் செய்யறாங்க இல்லையா? இப்ப இந்த அதான் அனந்தராம அதான் திரும்ப சொல்லிட்டே இருக்காரு, எனக்கு தூக்கமே வரல, தூக்கமே தேவையில்லைன்னு ஏன் சொல்றாருன்னா, இப்ப அவர் கண்டினியூவா வீட்டுல உட்காந்து ஊதிட்டே இருக்காரு. கண்டினியூவா என்ன செய்யறாரு? ரெஸ்ட் கிடைக்கும். அப்படியே ஊதிக்கிட்டே இருக்காரு. அப்போ ப்ராசஸை மாத்துறோம். இப்போ நான் தான் சொன்னேனே, கஞ்சாவை நேரடியா சாப்பிட்டீங்கன்னா விஷம், பச்சையா பிடிச்சு சாப்பிட்டீங்கன்னா விஷம், அதவே சுத்தி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மருந்து. இப்ப இந்த மெலட்டின் அது ஹார்மோன் சுரக்கிறது டைரக்டா போனா தூக்கம், சுத்தி பண்ணிட்டோம்னா ஜாக்கிரதை. இவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம அங்கதான் அந்த சுவிட்சை தான் நம்ம என்ன செய்யணும், மாத்தணும். அதை மாத்தக்கூடிய லிங்க் மனசுட்ட இருக்கு. அவனுக்கு என்ன வேலையோ அதை முன்னாடியே கொடுத்து அவனை முடிச்சு தூக்கி போட்டுறணும். ஆமா, முன்னாடியே முடிச்சு. தூக்கம் வருது வரல, நடக்குது நடக்கல, உடம்ப கீழே தூக்கி போட்டுறணும். ஆமா, அதான் நாய் தூங்குற மாதிரிம்பாங்க சித்தர்கள் சொல்லும் போது. நாயை பாரு அப்படிம்பாங்க. எப்படி தூங்கணும்? நாயை பாடுறா அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அது என்ன செய்யும்? செத்த மாதிரியே கிடக்கும். செத்த மாதிரியே கிடக்கும். பெருசாலாம் தூங்காது. ஒரு 10 நிமிஷம் ஒரு எந்திரிச்சு இப்படி ஒரு சிலுக்கும் பாருங்க, அதோட எல்லாம் முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. அவ்வளவுதான். அதுதான், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, மொத்தமே ஒரு 10 நிமிஷம் போதுமானதான் நமக்கு இல்லையா? எழுந்திருக்கிறதுன்னு தெரியாது. இதுதான் நமக்கு முக்கியமா தேவை. அதனால நீங்க உட்காந்து எல்லா நிலைக்கும் போயிடுறீங்க, எல்லா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுறீங்க. ஆனா பாருங்க, அந்த ஒரு 5 நிமிஷம் ஆமா உங்களுக்கு தூக்கத்துக்கு மயக்கத்துக்கு நடுவுல உங்களை அந்த பாலத்தை தாண்ட விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 7 மணிக்கெல்லாம் படுத்துறோம், கம்ப்ளீட்டா அப்படி தூக்கி போட்டுறணும். உடம்ப போட்டு ஒரு 10 நாளைக்கு இவனை பழக்கப்படுத்தி பாருங்களேன், இவனே கூட்டிட்டு போயிடுவான் கடகடன்னு. யாரு? மனசு.
வா வா ஏறு ஏறு ஏறு, இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறின மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா 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 வான்னு அப்படியே அடிச்சு கூட்டிட்டு போய் காட்டிடும். காட்டி இதுதான்டாப்பா அப்படின்னு காட்டி கூட்டி வந்துடும். அதுதான் சாமி மனமே குருன்னார். அதனால நீ அவனுக்கு சேவை செய், அவனை கையில வச்சுக்க. ஏன் படிச்சு படிச்சு சொன்னார், அவனை பிடிக்கலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வெளியில எல்லாரும் சொல்லுவாங்க மனசை பிடிச்சேன்னா ஒன்றும் செய்ய முடியாதுப்பாங்க, ஏன்னா அது பேய் அடங்காதும்பாங்க. சாமி ஒருத்தர் தான் அதை குருவாக்கி நண்பனாக்கி பக்கத்திலே வச்சுட்டார். இலகுவா நமக்கும் சொல்லி கொடுத்துட்டார். அவன்கிட்ட சண்டை போடுறதை விட சரண்டர் ஆகி வா சாப்பிடுவோன்னு கூப்பிட்டுருன்றார், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் விஷயம் இல்லையா? அதனால என்ன செய்யணும், சீக்கிரம் தூங்கணும். அதுதான் விஷயம். ஆமா, அங்கதான் தூங்கி தூங்காமல் சுகம் காண்பது. வெளியில இல்ல, உள்ள போகும்போது அப்படி வர்றத அங்க தூங்கி தூங்காமல் சுகம், அது பெரிய சுகமா இருக்குன்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஹார்மோன் சுத்தியாகி, அந்த திரவம் சுத்தியாகி, அமிலம் சுத்தியாகி அது அமிர்தமாக மாறி இறங்கும். அது இறங்கிருச்சுன்னா தூக்கமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வராது, அப்படியே அரெஸ்ட் ஆயிடும். அது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நடந்திருக்கும், எங்கேயாவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கும். டப்புன்னு அப்படி உள்ள மண்டைக்குள்ள ஒரு சொட்டு 2 சொட்டு அப்படி டப்பு டப்புன்னு விழும், சுகமா இருக்கும், விழுந்துரும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆர்டரை மாத்தி விட்டுறோம். 2 சொட்டு விழுந்துருச்சுடாப்பா, போ 2 வருஷத்துக்கு நம்ம ஜெபமே பண்ண வேணாம். ஆமா 2 டிராப் வந்துருச்சுல உள்ள, 2 வருஷத்துக்கு நம்ம பண்ண தேவையில்லை. அது ஒரு கர்வம், அது ஒரு அகங்காரம். அது வரக்கூடாது. அடுத்து ஓடணும். ஓடத்தான் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? சரி, நமஸ்காரம் வச்சுட்டு பயிற்சி போ.